அடுப்படியில் அக்கா அன்னைக்கு உருளைக்கிழங்கு சட்னி செய்ய போகிறேன், பொட்டேட்டோ சட்னி. இது ஆனியன் ஊத்தப்பத்துக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இது ஒரு உருளைக்கிழங்கு எடுத்துருக்கிறேன் அக்கா. நல்லா தோலை சீவிட்டு கழுவிட்டு நம்ம தேங்காய் சீவுவோம்ல, அதில் சீவி வச்சுக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு நல்லா துருவி கொஞ்சம் தண்ணியில் போட்டு வச்சுருங்க, அப்போ தான் கருத்து போகாமல் இருக்கும். அப்புறமா நம்ம சட்னி செய்யும்போது பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ அக்கா ஒரு வடை சட்டியில் கொஞ்சமாக ஆயில் விட்டுருக்குறேன். ஒரு 1/4 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க. சோம்பு கொஞ்சம் பொடியட்டும். இப்போது ஒரு பெரிய வெங்காயத்தில் ஒரு பாதி அக்கா கட் பண்ணி வச்சுருக்குறேன் மெலிசா, அதை போட்டுக்கலாம். இப்போது இதுக்கு அக்கா தேவையான மிளகா வத்தல் வந்து இப்போ காஞ்ச மிளகா ஒரு 5 போடுறேன். நீங்கள் அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். இதில் உருளைக்கிழங்குங்கிறதுனால ஒரு 3 பல் பூண்டு வாய் இருக்கும்னு யோசிக்கிறவங்களுக்கு இது கொஞ்சம் நல்லா வதக்கணும். இப்போ நம்ம இதுக்கு தேவையான சால்ட்டை போட்டு வதக்கிட்டோம்னா, கல் உப்பு 1/4 ஸ்பூன் போட்டிருக்கிறேன். வதக்கிட்டோம்னா அதை கொஞ்சம் வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடும். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போது நம்ம இந்த உருளைக்கிழங்கை நல்லா பிழிஞ்சு எடுத்துருவோம். சால்ட்டு போட்ட வாட்டர்லாம் வேணாம், வெறும் வாட்டரில் வச்சாலே போதும். நல்லா பிழிஞ்சு எடுத்து சிம்மில் வச்சுட்டு அதில் போடலாம். நல்லா பிழிஞ்சிக்குவோம். தண்ணியே இல்லாமல் நல்லா பிழிஞ்சு எடுத்துருங்க. அது ரொம்ப கருத்து போயிடும் நம்ம சீவி வச்சோன்னா, அதனால தான் தண்ணியில் போட்டு வச்சுருவேன். இது சீவாமல் நம்ம பொடியை கட் பண்ணி வதக்கலாம், வதங்க கொஞ்சம் லேட் ஆகும், அதுக்கு தான். இப்போ உருளைக்கிழங்கு கொஞ்சம் நல்லா வதங்கணும். ஆயில் தேவைனாலும் ஊற்றிக்கலாம். இப்போ அக்காவும் 1 ஸ்பூன் ஆயில் ஊற்ற போகிறேன். ஒரு ஸ்பூன் போல் ஆயில் விட்டுக்கலாம். அப்போ உருளைக்கிழங்கு நல்லா வதங்கும். நம்மளுக்கு நல்லா வதங்கணும். இந்த சட்னி வந்து அப்புறமா தாளிக்க போகிறதில்ல, அதனால் இதிலே எல்லாமே நல்லா வதங்கிடணும். தாளித்தா அது டேஸ்ட் வேறு மாதிரி ஆயிரும் உருளைக்கிழங்கு சட்னி. இப்போது உருளைக்கிழங்கு கொஞ்சம் வெந்தது, கொஞ்சம் நிறம் மாறி இருக்கும். அந்த டைமில் நம்ம வந்து இப்போ தான் தக்காளி போடணும், இல்லைன்னா உருளைக்கிழங்கு வேக லேட் ஆயிரும். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அக்கா. அதை போட்டு இந்த தக்காளி நல்லா வேகிற அளவுக்கு நம்ம வதக்கிடணும். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கைப்பிடி அளவு அக்கா புதினா நல்லா அலசி வச்சுருக்கிறேன். ஒரு கைப்பிடி அளவு போட்டு 2 பரட்டு பரட்டணும். ஆஃப் பண்ணதுக்கப்புறம் தான் அதுக்குனதை கொஞ்சம் ஆற வச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம சட்னி அரைக்கலாம். இந்த சோம்பும் புதினாவும் கமன்னு வாசனை வருதுப்பா. அந்த பொட்டேட்டோ சட்னி அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அக்கா வந்து ஆறிடுச்சு. மிக்ஸி ஜாரில் போட்டேன். கொஞ்சம் தண்ணி ஊற்றி சட்னி பதத்துக்கு நம்ம அரைச்சோம். அவ்வளோதான், அரைச்சிட்டு இருந்தாச்சு. இதை அப்படியே பவுலுக்கு மாற்றிட வேண்டிதான். இந்த அளவில் அரைச்சிக்கோங்க. ரொம்ப நைஸாக சுற்ற வேணாம். சட்னி எப்போவுமே ரொம்ப நைஸாக சுற்றினா டேஸ்ட் இருக்காது. இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கப்பா. இது வெறும் இட்லி தோசைக்கு மட்டும் இல்லை, பூரி சப்பாத்திக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ அக்கா அப்படியே பவுலுக்கு மாற்றிடுறேன். இந்த பொட்டேட்டோ சட்னி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். 2 மினிட்ல செஞ்சிடலாம். உங்கள் வீட்டு கெஸ்ட்டு வந்தாங்கன்னா செஞ்சு கொடுத்தீங்கன்னா அது என்ன சட்னினே அவங்களால கெஸ் பண்ணவே முடியாது. அந்த மாதிரி அவ்வளோ சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். அந்த சோம்பு, அந்த புதினா, அந்த பொட்டேட்டோ காம்போ அவ்வளோ சூப்பராக வாசம் கமன்னு இருக்கும். இதை செஞ்சுட்டு அக்கா கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துன்னு சொல்லி. தேங்க்யூ.